Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் போல அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் போல் நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இட்லி மாவை விட நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இந்தளவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இது கூட நம்ம சூடான ஆயில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 3 முட்டையை வேக வச்சு 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பாதியை மாவில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பூனில் எடுத்து ஆயிலில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எக் பஜ்ஜி செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எண்ணெய் தெறிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ரொம்ப கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கைகளில் எடுத்து போடுறத விட இந்த ஸ்பூன்லேயே ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எக் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான எக் பஜ்ஜி ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.